நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது சிம்பிளா வச்ச வெங்காய ரசம் தான். வாங்க ரெசிபிக்குள்ள போலாமா? இன்னைக்கு உங்க கூட ஒரு லைவ் சமையல் தான் காமிக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு சமைக்கிற ஒரு ரசம். இது என்ன ரசம் பாத்தீங்கன்னா வெங்காய ரசம். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு முதல்ல வெந்தயம் போடணும். வெந்தயம் வந்து கருக விட்டுறக்கூடாது. கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காஞ்ச மிளகா போடணும். அது வந்து கொஞ்சம் காஞ்சி வரணும், அதாவது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அது கூட வந்து கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலையை போட்டுட்டு சின்ன வெங்காயம் நிறைய அரிஞ்சு நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் தான் இதுல ஹைலைட்டே. அவ்வளவுதான், இது இதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சமா ஒரு லெமன்ல பாதி சைஸ் லெமன் எடுத்து அதை நான் கரைச்சி வச்சிருக்கேன். அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி உப்புலாம் ஆட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நல்லா வதங்கின இந்த வெங்காயம் வதங்கிருக்கு இல்லையா, அது கூட இந்த ரசத்தை நம்ம ஆட் பண்ணிடணும். ஒரு சூப்பரான வெங்காய ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது அவ்வளவுதான், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நான் எப்படி கொதிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாவே நான் காமிக்கிறேன். ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மிளகு ரசம் தக்காளி ரசம்லாம் வச்சுருக்கீங்களா, இந்த வெங்காய ரசத்தையும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான், இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இது அப்படி தான் வைப்பேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் துவையல் பயிறு துவையல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான். வாழைக்காய் வறுவல் கூட சூப்பராக இருக்கும். என்னதான் இருந்தாலும் வெங்காய ரசத்துக்கு ஒரு துவையல் சூப்பராக இருக்கும். இது போல கொதிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது எந்த ரசமா இருந்தாலும். இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சம் லைட்டா ஒரு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து நீங்க எல்லாத்துலயுமே ஆட் பண்ணலாம். ரசமா இருக்கட்டும், மத்த குழம்பா இருக்கட்டும், இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்க சமையல் சூப்பரா இருக்கும். எல்லாரும் எப்படி இவ்வளவு டேஸ்டா சமைச்சுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொதிக்குதா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதும் லைட்டா அப்படி கரண்டியால கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மறுபடியும் லைட்டாக அப்படி கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்குதா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாறுமாறாக கொதிக்க வச்சோம், ரசம் போச்சு, வாயில வைக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் பக்குவமாக இறக்கிட்டீங்கன்னா இந்த ரசத்தை சாதத்துக்குள்ள வச்சு நல்லா பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டே இருக்கலாம். மறக்காம ட்ரை பண்ணுங்க. பாய்.